நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தங்கரதம், தங்கரதம், எழுந்து. ஏய், என்னப்பாச்சு? வா வா வா. ஏன் இவ்வளோ சத்தம் போடுறாங்க? வா. என்னம்மாச்சு? என்னாச்சு உனக்கு? என்னாச்சு? சார் வாங்க சார். சார் அவன் என்னன்னு தெரியல, அவன் ரொம்ப கத்திக்கிட்டே இருக்கிறான். என்ன ப்ராப்ளம்? என்ன நடந்துச்சுன்னே தெரியல சார். சொல்லுங்க. என்னம்மா பிரச்சனை உண்டு? என்னாச்சு? என்ன சொல்றாங்க? என்னம்மா? வாங்க வாங்க போய் பார்க்கலாம். வாங்க.
என்ன வந்தவொன்னு அங்க போய் உட்கார்றா? அங்க அங்க என்ன இருக்கு? என்ன சொல்ற? கான்ஸ்டபிள் இதை ஓபன் பண்ணியா? சார் எதுவுமே இல்லை சார். ஆளு மனசு கல்ல இதனை படிப்போருக்கு சர்வ மங்களமும் சித்திப்பதாக. குடும்பத்தின் மானம் காக்க, மறைந்திருப்பதை கைப்பற்ற, உன்னால் மீண்டும் பிறப்பெடுக்கும் 7 கன்னியர் ஒன்று சேர்வதாக. உன் அறிவால், உன் தியாகத்தால், உன் தைரியத்தால் கர்ப்ப கிரகம் அகல 8 திக்கும் சேர்ந்து கதவுகள் திறக்கும். உன்னை தவிர பிறர் முனைந்தால் உடல் பிரியும் சாபமாக உருவெடுக்கும். அடையாளம் காண குலப்புடவை வழிகாட்டும். அவர் தம் குலத்தில் மீண்டும் பிறப்பான் காஞ்சனையா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவர் தம் குலத்தில் மீண்டும் பிறப்பான் காஞ்சனையாக. அவர்களில் ஒருவர் ஆடவராகவும் இருக்கலாம். ஏன் இதை செய்ய வேண்டும்? முன்பே செய்ய தவறியதால் குலத்தின் பழியால் வந்த பழியை போக்க இதை நீ பார்க்கும் போது காலம் மாறியிருக்கும். சமூகம் தயாராக இருக்கும். கோவிலின் உள்ளே இருக்கும் ரகசியத்திற்கு 7-8 ஆகும். வழி தெரிந்தால் எண்ணியது கிட்டும். எப்படியாவது இன்னும் அந்த 4 பேரை கண்டுபிடிக்கணும். காட்,
ப்ளீஸ் ஹெல்ப் மீ. தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணிட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன். அப்படி நான் செஞ்சிருக்கவே கூடாது. நானே என் குல பெருமையை கெடுத்துட்டேனே. ச்சே, அவன் சொன்ன பேச்சை என்னால தட்ட முடியலையே. காசிநாதா, என்னை விட்டு போகாத. எனக்கு நீ கடமைப்பட்டிருக்க. என்ன திறந்து விடு. என்னை விட்டு போகாத. தர பெட்டிய தர தர. இல்ல, நான் மாட்டேன். உன் உயிரை காப்பாத்திருக்கேன், ஞாபகம் இருக்கா? என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து காசிநாதா. நீ என் உயிரை காப்பாத்தினியா? ஆமா. எப்போ? ஞாபகம் இல்லையா? அந்த பாறை, மலை குகை, பச்சில மூலிகை, ஞாபகம் இருக்கா? சபமா பிரேதமா செத்த உடம்பா நீ கிடந்தியே, அப்படியே கிடந்து சமாதியா இருப்ப. உன்னை காப்பாத்தின மறந்துட்டியா? இப்ப நீ காப்பாத்து. நீயாது? ஆமா, யோசிக்காத. வந்து தர தர. எனக்கும் உனக்கும் பந்தம் இருக்கு. எனக்கு நீ தேவை, உனக்கு நான் தேவை. தர. வா. தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணிட்டேன். ச்சே. காசிநாதனுக்கு என்ன நடந்துச்சு? ஏதோ தப்பு நடந்திருக்கு. கண்டுபிடிக்கிறேன். காஞ்சனா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. இப்படி வெளியில போயிட்டு வந்ததும் சில்லுன்னு தண்ணி குடிக்க கூடாது, உடம்புக்கு ஆகாதுமா. என்ன தண்ணி குடிக்க வைக்கிறான்ல ஒருத்தன், அத நினைச்சிட்டு இருக்கேன். யாரு? அந்த பத்ரி. பத்ரியா? அது யாரு? பார்த்தா நல்லவனா இருப்பான், ஆனா அவன் ஒரு கொலைகாரன். அவனை தேடிக்கிட்டே இருக்கேன், ஆனா கிடைக்க மாட்டேங்கிறான். காஞ்சனா, அவனை நீயே போய் பாக்குற. மனுஷால் கிட்ட ரொம்ப ஜாகிரதையா இருக்கணுமா. ஒரு மிருக காட்சி சாலையில
இது ஆபத்தான இடம்னு போர்டு போட்டு இருந்தது. மனுஷங்க அங்க போய் பார்த்தபோது அங்க சிங்கப்புலி எல்லாம் இருந்துச்சு. அது பக்கத்துல இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான இடம்னு இன்னொரு போர்டு போட்டு இருந்துச்சு. மனுஷங்க அங்க போய் பார்த்தபோது எந்த மிருகமும் அங்க இல்ல. ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி மட்டும்தான் இருந்துச்சு. அந்த மாதிரி பயங்கரமான ஆள் தான் அவன். அவனால உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அவனால எனக்கு என்ன பிரச்சனை? இனிமே என்னாலதான் அவனுக்கு பிரச்சனை. காஞ்சனா, நாம பத்ரி வழிக்கு போக வேண்டாம். அவனை கடந்துதான் என் லட்சியத்தை அடைய முடியும்னு நினைக்கிறேன். அவன் வழி ஆபத்தானது. இட் சீம்ஸ் டு பி வெரி டேஞ்சரஸ். நாமளும் அப்படிதான் அவனுக்கு காட்டணும். இன்னும் ஒரே ஒரு சந்திப்பு அவனோட கிடைச்சா அவனை நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். ஹலோ காசிநாதா, இன்னைக்கு நாம சந்திக்கணும்னு விதிக்கப்பட்டிருக்கு. நாம சந்திக்கிறோம். காஞ்சனா, அந்த பத்ரி விஷயத்துல ரிஸ்க் வேணாம். போலீஸே அவனை பிடிச்சிடும். நீ சந்திச்சா உன் உயிருக்கே ஆபத்து வரலாம். ஐ டோன்ட் கேர் சுந்தர். சொல்றத புரிஞ்சுக்க. வாழ்க்கையில சில தியாகம் செய்யலாம். ஆனா வாழ்க்கையே தியாகம் செய்யறேன்னு சொல்றது முட்டாள்தனம். யார்கிட்ட அப்பா இவ்வளவு நேரம் போன் பேசிட்டு இருக்காரு? தாத்தா, தாத்தா எங்க போறீங்க? தாத்தா, தாத்தா கூப்பிடலாம்ல? கூப்பிடு. தாத்தா, தாத்தா எங்க போனாரு? இங்கதானே இருந்தாரு. எங்க போனாரு? எங்க போனாரு தெரியல. எங்க ஆளை காணுமே. யார்கிட்ட போன் வந்ததுன்னு தெரியல. என்ன ஆச்சு அவருக்கு? தாத்தா, என்னாச்சுன்னு தெரியல. தாத்தா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எவ்வளவு நேரம்? சீக்கிரம் வா. கேட்டதும் கிடைக்கிற சமாச்சாரம் ஐயா இது. கஷ்டப்படணும். எங்க சக்கம்மா உத்தரவு கொடுக்கணும் ஐயா. காசுக்கு அடி போடாத. நீ எவ்வளவு கேட்டியோ அதோட அதிகமா தரேன்னு சொன்னல. சீக்கிரம் எடு.